வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா புதினாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, புதினா சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதில் கொடுத்துருக்கேன் நான் அம்மா. நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்குங்க. புதினா இந்த மாதிரி தனித்தனியாக புதினா கட்டு வாங்கிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்குங்க. புதினா சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் புதினா டீ குடிக்கிறாங்க, புதினா சாதம் பண்ணலாம். புதினா டீ, மின்ட் டீ கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ், கேலரிஸ் எல்லாமே இந்த புதினாவில் கிடைக்கிது. அதனால் இந்த புதினாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு சிறந்த வழி புதினா. பாருங்கள், இந்த கடாயில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாணலியில் இந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா புதினா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. இந்த பாருங்கள், நல்லா நீங்கள் தண்ணி இருத்துட்டு நீங்கள் போட்டிங்கனாவே இந்த மாதிரி நல்லா வதங்கிடும் புதினா. பாருங்கள், நல்லா வதங்குது பாருங்கள். புதினா நல்லா வதங்கட்டங்க. அந்த பச்சை இது போகிற மாதிரி, பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வானிலையில். சரிங்களா? புதினா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க, பெரியவங்க சின்னவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு உங்களுக்கு. பாருங்கள், நல்லா புதினா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் நம்ம. இதுக்கு அடுத்து பாருங்கள், நான் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சோண்டு, பாதி எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். பார்த்துக்குங்க. பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன், நம்ம சிகப்பு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை போட்டு வதக்கிட்டு நல்லா அரைச்சிக்குங்க. எலுமிச்சை பழம் பாதி, பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சும்மா சின்ன துண்டு தான், அது பெரிய துண்டுலாம் கிடையாது, சின்ன ஸ்மால் பீஸு போட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிக்குங்க. இதுலேயே நம்ம வதங்கின புதினாவை இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுட்டோம். இப்போ அடுத்து வதங்கின புதினாவை இதில் போட்டுக்கலாம். உப்பு, சால்ட்டு போட்டுக்குங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா புதினாவை போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அம்மா புதினா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். எல்லா புதினாவையும் நான் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட் நல்லா அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக. சரிங்களா? மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு எடுங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அப்புறமா ஒயிட் ரைஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் ரைஸ் நம்ம போட்டு நம்ம கலரிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குங்க. அப்புறமா நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. புதினா பாருங்கள், நல்லா ஒன்றும் இல்லைங்க, இதில் திருப்பி சொல்கிறேன் நான் ஒரு இதுவும் இல்லை. எலுமிச்சை பழம் பாதி, இஞ்சி லைட்டாக கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு போட்டு அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு எடுத்துக்கலாம். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். முந்திரி பருப்பு, கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் வானிலையில் ஒரு 2-3 ஸ்பூன் விடுங்க போதும். புதினா, அந்த நம்ம அரைச்ச புதினா, ஒயிட் ரைஸு, வெள்ளை சாதம் நம்ம ஏற்கனவே சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எந்த குக்கிங் ஆயில்னால் எடுத்துக்குங்க. புதினா சாதம் நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கோம். இதை வழங்குவது சரசு ஸ்வீட் ஹோம். இப்போ பாருங்கள், கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் 1 கப்பு சாதம் தான், சின்ன கப்பில் தான் சாப்பாடு பண்ணுறேன், புதினா சாதம். அதனால் ஒரு 4-5 போட்டுக்கினேன். ஒரு வரமிளகா 1 போட்டுக்குங்க தாளிக்கிறதுக்கு. அது ருசி நல்லாயிருக்கும், வரமிளகா ருசி, அதனால் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட தேவையில்லை, டேஸ்ட்டு மாறிடும், அதனால் கொத்தமல்லி போடாதீங்க. வெள்ளை சாதம் ஒயிட் ரைஸ் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் அந்த புதினா நம்ம அரைச்சி வச்சோல மிக்ஸி ஜாரில், அந்த சட்னி எடுத்து இதில் போட்டுக்கலாம்.
அந்த தொக்கு எடுத்து இதில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கலர்னிங்கன்னா புதினா சாதம் ரெடி. அதை பாருங்கள், இப்போ அம்மா கலர்றேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சாப்பாடு பார்க்கும்போதே சாப்பிடலாமான்னு தோணுது. நீங்களும் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், புதினா சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு அம்மாவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அம்மாவுக்கு நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். புதினா சாதம் பாருங்கள், எவ்வளோ ருசியான புதினா சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு அர்ஜென்ட்டுக்கு ரெடிமேட் புதினா சாதம் டக்குன்னு நம்ம செய்துடலாம் வீட்டில். இந்த மாதிரி செய்து வச்சுன்னு கூட அந்த அந்த இது வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெடாது உங்களுக்கு. எப்போ வேணுமோ இந்த மாதிரி சாதம் தாளித்து இந்த மாதிரி சாப்பாடு பண்ணிக்கலாம். புதினா சாதம் மிகவும் சுவையான புதினா சாதம், உங்களுக்கும் எனக்கும் மிகவும் பிடிக்கும் புதினா சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.